என்னை தாலாட்ட வருவாளா, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளா, தங்க தேராட்டம் வருவாளா, இல்லை ஏமாற்றம் தருவாளா. உமா 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 கொஞ்சம் பருத்த சத்தம் கேட்கிறதே. செந்தூர பூவே செந்தூர பூவே, சில்லென்ற காற்றே சில்லென்ற காற்றே, என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே, கண்டுபிடித்து சொல்லுவாயோ கண்டுபிடித்து சொல்லுவாயோ. அந்த பிள்ளைக்கு மனசுல ஒரு சொல்லுவாங்க கேட்டு என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு சார். ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடியா என்ன ஒரு மாதிரியா சவுண்ட் வருதே. 1 கிராம் தங்கத்துக்கு 1/2 கிராம் தங்கம் இலவசம். இது எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்த் சென்னையோட ஃபர்ஸ்ட் ஹால்மார்க் ஷோரூமான பிஆர்டி இந்த ஆஃபரை எல்லா கஸ்டமருக்கும் ரொம்ப நாளா கொடுத்துட்டு இருக்காங்க. இது பத்தி கூடுதலான தகவல் வேணும்னா மேல இருக்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, செக் பண்ணுங்க. எல்லா விதமான ஆஃபர்ஸும் அதுல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இன்னும் கூடுதலா தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. ஃபுல் டீடைல் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இன்னொரு செலிபிரிட்டி என்ட்ரி பண்ண வந்திருக்கோம். இவரை பத்தி சொல்லணும்னா இவர் ஒரு பாடகர், அதையும் தாண்டி கான குயில், அதையும் தாண்டி பிறவி கலைஞர், இல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர், இல்ல இன்னும் எவ்வளவோ இருக்கு. அவர்கிட்ட கேட்கலாம். சார், உங்களை நீங்களே இன்ட்ரோ பண்ணிக்கங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. லியோ கபாசா ஜும் ஜும் சக்கு சக்கு, லியோ கபாசா ஜும் ஜும் சக்கு சக்கு. ஆடையூரு கணேசனே தான்ப்பா, கணேசா உன்னோட ஹீரோ நானுப்பா. ஆடையூரு கணேசனி தான்ப்பா, கணேசா உன்னோட ஹீரோ நானுப்பா. லியோ கப்பாசா ஜும் ஜும் சக்கு சக்கு, லியோ கப்பாசா ஜும் ஜும் சக்கு சக்கு. வணக்கம் சார். நேர்களே, என்ன மன்னிச்சிருங்க. நடந்த எந்த தப்புக்கும் நான் காரணம் கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல சார். நான் உங்களை இன்ட்ரோ பண்ண சொன்னேன். ஆடையூர் கணேசன் என்ன இன்ட்ரோ பண்ணீங்க, சந்தோஷம். சொல்லுங்க சார், நீங்க இப்போ செஞ்சி முத்து இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் சரி, யூடியூப் திறந்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் உங்க முகமே தெரியுது. அப்படி நீங்க என்ன பண்ணி ஃபேமஸ் ஆனீங்க? ஓ, குரலி வித்தையா? மனசே புண்ணா இருக்கு தம்பி. ஆயில்மெண்ட் வாங்கி போட வேண்டியதானே? எதிர்பார்த்தேன். ஆயில்மெண்ட்யா? இல்ல, நீ கேப்பன்னு எதிர்பார்த்தேன். இல்ல, நான் வாங்கி தரேன், வாங்கி தான் போட சொன்னேன். எனக்கு ஆயில்மெண்ட் கேட்கல. இது கொஞ்சம் அங்க வைங்க. நீங்க அப்படியே ஓகே. அதாவது பிரியமானவர்களே, சொல்லுங்க. சுமார் ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி, அப்பத்துல இருந்து புண்ணா இருக்கா? நக்கல்யா அவனுக்கு. 10 மாசத்துக்கு முன்னாடி 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 புண்ணாயிடுச்சு. இந்த கேள்வியை நீங்க என்ன கேட்டு இருந்தீங்கன்னா, ஆயில்மெண்ட் வாங்க காசு இல்லைன்னு சொல்லிருக்கீங்களா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. அதுவும் ஆயில்மெண்ட் கேள்வியை பத்தி பேசல. நான் கானக்குயிலான கதைய 10 மாசத்துக்கு முன்னாடி நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா பதில நான் சொல்லியிருப்பேன். கானக்குயில் எது? என்ன ஒரு மாதிரியா சவுண்ட் வருதே. ஏய், அது காக்கா. ஓ சாரி. இல்ல, நீங்க கானக்குயில் சொன்னீங்களா? உங்க பாட்டு நான் கேட்டேனா எனக்கு குயில் சத்தமும் கேட்கும், எனக்கு இது குயிலா காக்கா கன்ஃபியூஸ் இருக்கு. இந்த நிகழ்ச்சி முடியும் போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சொல்லுங்க, 10 மாசத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா அந்த கேள்விக்கு பதில நான் சொல்லியிருப்பேன். இப்ப யார் சொல்லுவா? இப்ப தமிழ்நாட்டு மக்களே சொல்லுவாங்க, கேட்டுக்கோ. என்னன்னு சொல்றாங்க கேளு. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு சார். ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடியா நல்லா நல்லா சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது பேசிக்காவே சார், நம்ம இல்ல பேசிக்கலாம் வந்திருக்கோம். ஐயோ, ஆரம்பிச்சுட்டான்டா இவன் இம்சை. இனிமே தாங்க முடியாதப்பா. பேசிக்கதான் போறான். பேசிக்காவே சார். சொல்லுங்க சார். சரி, உங்களை பத்தி சொல்லுங்க சார். அதான் சார், நான் ஒரு சாதாரண ஒரு யூடியூபர் சார். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஏதோ ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஏதோ பழப்பு போய்கிட்டு இருக்கு சார். சரி, இப்ப நான் அப்படி கிடையாது. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. சொல்லுங்க சார். நமக்கு பல வேலைகள். சொல்லுங்க சார். பல வேலைகள்ல மக்களை மகிழ்விக்கணும்னு ஒரு வேலை. அந்த வேலையை தான் இப்ப செஞ்சுன்னு இருக்கோம். சொல்லுங்க சார். அதுல என்ன பண்றோம் நம்ம அப்படின்னா, பழைய பாட்டை கேட்கும் பொழுது அந்த பாடல்களை கேட்டு கேட்டு மக்களுக்கு வந்து ஒரு சலிப்பு ஏற்படும்ல. ஓ, பழைய பாட்டு கேட்டு ஜனங்களுக்கு போர் அடிச்சு போச்சு. இப்போ உங்களுக்கு என்ன ரீமிக்ஸ் பண்றீங்க?
ரீமிக்ஸ் பண்ணல, புதுசா குடுக்குறோம். ஓ, பழைய பாட்டு நீங்க புதுசா கொடுக்குறீங்க. புதுசா குடுக்குறோம். எப்படி கொடுக்குறீங்க? ஆமா, ஒரு பெரிய விஐபி. இப்போ சாதாரணமா ஒரு பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராப்பர்ட்டியோட பாட்டா இல்ல இப்போ சாதாரணமா ஒரு பாட்டு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஃபர்ஸ்ட் பாட்டை சொல்லுங்க. அது சாதாரணமா இருக்கா, நல்லா இருக்கா, அப்புறம் சொல்லுவோம். என்ன இவன் ஏடா கூடமா கேள்வி எல்லாம் கேக்குறான். அந்த பாட்டை இப்போ ஒரு பொண்ணு ஒரு 16 வயசு ஆயிடுச்சு. ஓகே, 16 வயசு ஆச்சுன்னா என்ன ஆகும்? வயசுக்கு வந்துடும். சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. இப்பெல்லாம் பள்ளிக்கூட பசங்க வயசுக்கு வருது இல்ல, 16 வயசுல தான் வயசுக்கு வரணுமா? அப்ப 16 வயசு வரைக்கும் வரனாலும் பிரச்சனை சார். வந்தவனும் இல்ல. சரி, இப்போ 16 வயசுல அதுக்கு கல்யாண யோகம் வந்துச்சுன்னு வச்சு. 18 வயது மேல் உள்ள பெண்களுக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனா எங்க ஊர்ல அப்படியா பண்றாங்க? பள்ளிக்கூடம் போற பிள்ளை எல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மேடம். 16 வயசுல கல்யாணம் வந்தா கவர்மெண்ட்ல அரெஸ்ட் பண்ணி போடுவியா? சரி, ஓகே. ஒரு ஆசை வந்துருச்சுப்பா, ஆசைக்கு யாரும் தடைப்பட முடியாது இல்ல. ஓகே, சொல்லுங்க. ஓகேவா? சோ இப்போ ஒரு 20-22 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு மனசுல ஒரு ஆசை வரும். அப்போ என்ன தெரியும் செய்யும்? சொல்லுங்க. நீ பார்த்தாலே மார்க்கமா தாங்கிற ஆளு. சரி, அத பத்தி நான் அப்புறம் பேசுறேன். இப்போ அந்த பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வந்து தன்னுடைய கனவு இப்படி இருப்பானா அப்படி இருப்பானா ஒரு ஆசை வரும். 16 வயதுல ஒரு படம் பார்த்திருப்பேன். ஆமா, அந்த படத்துல ஸ்ரீதேவி பாடுவாங்க இல்லையா, அந்த பாட்டு ஞாபகம் இருக்குதா? நல்ல பாட்டு சார், பட் ஞாபகம் இல்ல சார். ஞாபகம். இப்ப நான் பாடுறேன் பாருங்க, ஞாபகம் வரும். ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிக்கிட்டா? பண்ணுங்க சார். சார் நீங்க பண்ணுங்க சார். சார் இது ப்ராப்பர்ட்டி ஓகே, யாரு மாதிரி பண்ணி சொல்லிடுங்க சார் ஃபர்ஸ்ட். இப்போ ஸ்ரீதேவி பாடல நம்ம பாட போறோம். இல்ல, ஸ்ரீதேவி பாடல் பாட போறீங்க. யாரு மாதிரி பாட போறீங்க? சாட்சாத் அந்த ஸ்ரீதேவி மாதிரியே. அதாவது மகாஜனங்களே, நடக்க போற எல்லா விபரீதத்துக்கும் நான் காரணம் கிடையாது. சிறு பிள்ளைகள், குழந்தைகள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், இதய நோயாளிகள், வயதானவர்கள் யாரும் பாத்துறாதீங்க. மருத்துவ செலவுக்கு நான் காசு கொடுக்க முடியாது, மன்னிச்சிருங்க. என்னங்க இதுக்கு வியூஸே வரலாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு தப்பிச்சு ஓடிடுங்க. நானே ரீல் சுத்துறேன், இவன் என்னை விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ. செந்தூர பூவே சில்லென்ற காற்றே என் மன்னன் எங்கே கண்டுபிடித்து சொல்லுவாயோ தடி கூட விட்டுச்சு. அந்த மண்ணை உசோட இருந்தா மண்ணனை ஊத்தி கொளுத்தி செத்து இருப்பேன். இது செந்தூர பூ. அதே மாதிரி இப்போ இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா நியூ ஜெனரேஷன்ல 2K கிட்ஸ் வராங்க இல்லையா, அந்த 2K கிட்ஸுக்கு திருமண யோகம்னு ஒண்ணு வரும். அது வரும்போது இந்த மாதிரியான ஒரு புதுமையான பாடல்களை பாடினா ரெண்டாவது கல்யாணமே நடக்காது. கடைசி வரைக்கும் குத்த வச்சு உட்கார வேண்டியதுதான். வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எப்படி சார் பொண்ணு பார்க்க வர இடத்துல செந்தூர பூவே நல்லா முடிஞ்சிச்சு உட்கார. சார் இப்போ நான் கொடுத்த அந்த பாவனை இருக்கே, அந்த பாவனைய ஒரு 20 வயசு பொண்ணு பஞ்ச் வச்சிருந்தா அப்படியே லட்டு மாதிரி கவின்னு போடுவான். கிடையாது, பைத்தியக்காரன் இட்டுமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவான். இவளுக்கு எல்லாம் கல்யாணம் ஒரு கேடா அப்படின்னு நான் கேட்டுருவேன் சார். கமெண்ட்லயே நிறைய பேர் சொல்றாங்க சார், என்ன ஒரு வீட்டுல பொண்ணு பார்க்க வந்தாங்க, பொண்ணு பார்க்க வந்தப்போ இந்த பாட்டை பாடினேன். எப்படி இந்த முடிய தூக்கி இங்க வச்சுக்கிட்டு செந்தூர பூவே நான் பாடினேன், யாரை என் புருஷன் கேட்டா அப்படின்னு சொன்னாலா? என் மண்டையில உங்க அளவுக்கு இல்லாததுனால நான் அதை வச்சுக்கிறேன். ஓகே, பெண்களுக்கு இயற்கையாவே கூந்தல் இருக்கும்ல, ஓகே, அவங்க அந்த கூந்தலை வச்சு பாடுறாங்க. சரிங்க. பாடின உடனே அந்த மாப்பிள்ளை என்ன சொல்லிட்டானா, எனக்கு சீரு வேணாம், செந்நிறுத்தி வேணாம், எதுவும் வேணாம், பொண்ணை மட்டும் கூட்டு போறான்னு அப்பயே கூட்டு போட்டான் சார். பதிவு இருக்கு என்கிட்ட. ஓகே, அந்த மாப்பிள்ளைக்கு ஒருவேளை மனநல பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லைன்னா செவித்திறன் குறைபாடு இருந்திருக்கலாம், இல்லைன்னா கண் பார்வையில எதனா பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். அதாவது நீங்க வந்து உங்களுக்கு அது மாதிரி இருக்கலாம், நம்ம இதுலயே எல்லாரும் என் குடும்பத்துல கொஞ்சம் விட்டு ஆட்டா. அப்படி ஐயா, அந்த மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவர் தான், சிறப்பு ஐயா. நீங்க கடைசி வரைக்கும் நீங்க யாருன்னு சொல்லவே இல்ல. நான் வந்து கானக்குயில் சார். கானக்குயில் பேசிக்கு வந்த சோதனை. நான் வந்து பாட்டு பாடி மக்களை மகிழ்வுக்கிறதால மக்களுக்கு வந்த சோதனை. ஐயோ, மக்களா பார்த்து இந்த படத்தை எனக்கு குடுத்துருக்காங்கப்பா. பட்டத்துக்கே வந்த சோதனை. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேன். உன்கிட்ட நான் மாட்டிக்கிறது பெரும் ரோதனையா இருக்குது. உன்னை யார்தான் பூச்சி கூட்டாந்தா தெரியல. சரிங்க சார். எனக்கு வந்து இப்ப நீங்க கானக்குயில்னு சொல்றீங்க இல்லீங்களா, நீங்க பாடி இன்ஸ்டாவில பயங்கரமா தெறிக்க விட்ட லைக்ஸ் பிச்சுக்குன்னு ஏன்னா ஒரு பாட்டு இருக்கும்ல, இந்த பாட்டு பாடும்போது இன்ஸ்டாகிராம் அதுன்னு போச்சுப்பா, அந்த மாதிரி பாட்டு சார்.
நிறைய பாடல்கள் இருக்கு சார். ஐயா நான் என்ன கேட்டேன், நீங்க பாடினதுலயே ஹிட்டான ஒரு பாட்டு கேட்டேன். இன்ஸ்டாகிராம்ல நிறைய பாட்டு இருக்கு, நீங்க பாடின ஒரு பாட்டு பாட சொல்லு சாமி. நம்ம பாடினாலே ஹிட் தானே சார். நான் என்ன சொன்னேன், இந்த இன்டர்வியூ வேணாம், எனக்கு வேற வேலை இருக்குன்னு கேட்டேன். இந்த எடிட்டர் உண்டாதான் கவுதுல பாடிக்கிறேன். இந்த மனுஷன் பாத்தியா இதை செய்யறாரு எல்லாம் ஒன்னால. சார் ஒரு பாட்டு சார் சொல்லுங்க சார். உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டி வேணும்னு கேளுங்க தம்பி, அந்த மாதிரி வெரைட்டியா அண்ணன் கொடுக்குறேன் சார். கொஞ்சம் கல்யாணி ராகம், கொஞ்சம் முராரி ராகம், நீங்க சொல்லுவீங்களே ஆனந்த ராகம், சிந்து பைரவி, அதுல ரவை இதுல ரவை, அதெல்லாம் கொஞ்சம் கரண்டி அள்ளி போட்டு கலக்கி ஊத்துனீங்கன்னா அது ஒரு மாதிரி கன்றாவியா இருக்காது. இல்ல இப்ப நீங்க பாடுறது ரொம்ப சிறப்பா இருக்குல்ல, அது மாதிரி இருக்குன்னு சொல்லுங்களேன். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். என் பாட்டோட சேர்ந்தா அந்த கன்றாவியும் வந்து தேவா மருதமா இருக்குன்னு சொல்றேன். சத்திய சோதனை கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து எந்த ஹீரோ பிடிக்கும் சார்? இல்ல நான் சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் நீங்க பண்ண போற செயல் நினைச்சு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு, அதனால யோசிக்கிறேன் சார். எனக்கு தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப பிடிக்கும் சார். அப்ப விஜயோட பாடலை ஒண்ணு பாடுறேன் சார். நினைச்சுங்கப்பா, தளபதி ரசிகர்கள் கொஞ்சம் தைரியத்தை விட்டக்கூடாது. இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? என்னை தாலாட்ட வருவாளா, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளா, தங்க தேராட்டம் வருவாளா, இல்லை ஏமாட்டம் தருவாளா, உமா 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 கொஞ்சம் ஒரு முத்த சத்தம் கேட்கிறதே. எப்படி சார்? ஐயா இது என்ன பாட்டு? இது காதலுக்கு மரியாதை. ஐயா கொஞ்சம் கூட மரியாதை கேட்கப்பாங்க ஐயா, என்ன கமெண்ட்ல மரியாதை இல்லாத போயிடும் ஐயா. ஐயா நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணும் பொழுது இப்ப நீங்க பண்ணது நாட்டுக்கு நல்லது. ஆமா, இத பாடி எத்தனை காதலர்கள் வந்து தன்னுடைய காதலிக்கு டெடிகேட் பண்றாங்கன்னு தெரியுமா? இத பாடி எத்தனை பேர் பாடி ஆயிருக்காங்க தெரியுமா? அது தெரியாம நீங்க பாடு உயிர்த்து பேசிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, அது ஒரு பாட்டு ஐயா. எனக்கு புரித்தது எம்ஜிஆர் கூட ரொம்ப பிடிக்கும் ஐயா. எம்ஜிஆர் பாடு தானே? ஆமா பாடிடுவோம். பாடுங்க. ஆணும் பெண்ணும் இது 2 வாய்ஸ்ல பாடின்னு கேள்விப்பட்டேங்க. ஆமா ஆமா ஆமா, அது அது நம்ம இசை வந்து நம்ம ஞானம் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல ஊறி இருக்குங்க சார். ஐயோ அந்த புதுசா சார் நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. நம்ம பாடுவோம் சார், எம்ஜிஆர் பாடல் பாடுங்க. ஒருவர் மேல ஒருவர் சாஞ்சிக்கினு, ஒருவர் மேல ஒருவர் சாஞ்சிக்கினு, ஓடம் போல ஆடிக்கலாம் ஆடிக்கலாம், ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டுக்கினு கேட்டுக்கினு கேட்டுக்கினு, ஐயோ ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டுக்கினு, ராகம் 100 பாடிக்கலாம் பாடிக்கலாம். எப்படியே 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 நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். நீங்க பாடகர்னு சொன்னீங்களே, எப்படி கம்போசிங் சேர்த்து பண்றீங்க? எப்படி பாடகர்ல இருந்து இசையமைப்பாளர் சேர்த்துட்டீங்களா? அதாவது நமக்குள்ள இந்த திறன்லாம் வந்து உள்ள ஓஞ்சிட்டு. ஆமா, அது ஓஞ்சிட்டு இருக்கிறது அப்பப்ப வெளியே வரும். அதுவா தானா வரும்போது விட்டுறணும், அதை புடிச்சு இழுத்து பிடிக்க கூடாது. ஓகே, இப்படி எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாம பாடுறீங்களே, உங்களுக்குள்ள என்னென்னலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்கீங்க நீங்க? அதாவது இதுதான் பர்டிகுலரா சொல்ற அளவுக்கு நம்ம கிட்ட இல்ல சார், எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த நேரத்துல அந்தந்த பயன்பாடு வரும்போது தன்னால வரும். வெண்ணிலவும் பொன்னினதியும் கண்ணியின் துணை இன்றி என்ன சுகம் இன்று படைக்கும், பெண்மையின் சுகம் இன்றி சந்தனமும் சங்க தமிழும் பொங்கிடும் வசந்தமும் சித்திரமும் பொங்கும் அமுதும் தங்கிடும் குமுதமும் கன்னி மலர் அருகில் சுவைக்கும், கண்ணி சுவை இருந்தால் முழுதும் கசக்கும், விழியினில் மொழியினில் நடையினில் அதிசய சுகம் தரும் அரங்கிவள் பிறப்பிதுதான்.